வணக்கம். இனாம் நிலம் தொடர்பான இந்த உலகியலாளர் சந்திப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த சந்திப்பில் நான் கருணாமூர்த்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர், இனாம் நில விவசாயிகள், குத்தகையாளர்கள், வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கம், செல்வமையா நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடிமனை பயனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர், வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா திருமுருகன் காந்தி, மே 17 இயக்கம், குழந்தை அரசன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி. இப்போ இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, இப்போ சமீப காலமா இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள், கோயில் நிலங்கள் நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் நிறைய மீட்டிருக்கும் அப்படிங்கிற செய்தி பரவலா பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனா அதுல நிஜமாலுமே கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்விங்க. மிக மிக சொற்பமான நிலங்கள், கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு. அப்போ எந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் அல்ல. அந்த நிலங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர்களால் இனாம் என்று வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலங்கள். இனாம் அப்படிங்கிறது மானியம் அப்படின்னு பல காலங்கள் அழைக்கப்பட்டிருந்தது. இந்த மானிய நிலங்கள் அனைத்தும் அந்த நிலங்களினுடைய அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பங்கான மேல்வாரம் மட்டுமே இந்த கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கோயில்களிலும் மேல்வாரம் வாங்கியதற்கான ஆவணங்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் என்பதற்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லை. ஆனால் மக்களிடம் இது ஒரு பத்திரத்தினுடைய ஆவணம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். 1892 கிரைய பண்ண பத்திரம். இந்த சுத்த கிரைய பத்திரம் அனுபவத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இதுபோல் தமிழகத்தில் இனாம் வகைப்பாட்டு நிலத்தில் இருக்கும் அனைத்து மக்களிடமும் சுத்த கிரைய பத்திரம் உள்ளது. இது ஆங்கிலேயர் காலத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுடைய ரெவென்யூ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இனாம் வகைப்பாட்டு நிலங்களில் அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு முழு நில உரிமை வழங்கப்பட்டு நிலங்கள் விற்கவும் வாங்குவதற்கான உரிமை முழுமையாக அளிக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் இந்த மாதிரியான ஆவணங்கள் நம்ம பார்க்கிறோம். இப்போ அறநிலையத்துறை இந்த நிலங்கள் பூரா கோயில் நிலங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. அவங்க ரெஃபர் பண்ற டாக்குமெண்ட் 1912 வருவாய்த்துறை ஆவணமான ரீசெட்டில்மெண்ட் சர்வே ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த ஆவணமும் நான் உங்களுக்கு இது கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் அந்த பத்திரம் காட்டினேன் இல்லைங்களா, அந்த சர்வே நம்பருக்கான ஆவணமே நம்ம கையில் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1912 RSRல ஆ பதிவேடு இருக்கும், பி பதிவேடு இருக்கும். பி பதிவேடுல அனுபவதாரர்கள் பேர் வரும். ஆ பதிவேடுல அந்த நிலத்தினுடைய வகைப்பாடு என்ன, அரசு நிலமாக இருந்தால், அதாவது அரசுக்கு நேரடியாக வரி செலுத்துற நிலங்கள் அரசு நிலமாக வகைப்படுத்தப்பட்டு, எந்த நிலங்களினுடைய வரி அரசுக்கு நேராக போகாமல் இனாம்தாரருக்கோ அல்லது ஜமீன்தாரருக்கோ இந்த மாதிரி பயனாளிகளுக்கு போய்கொண்டிருந்ததோ அந்த நிலங்கள் அனைத்தையும் இனாம்னு வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இனாம்னு வகைப்படுத்தி வச்சிருந்ததுக்கு எகெயின்ஸ்டா என்ன இருக்கும்னா, அந்த நிலங்களினுடைய வரி பங்கு என்ன பயன்பாட்டுக்கு போய்கொண்டிருந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பு இருக்கும். அதுலயே கொடுத்துருக்காங்க பாத்துங்க. பட்டா அல்லது இனாம் சாசன நம்பர், பட்டாதாரர் அல்லது இனாம்தாரருடைய பெயர், நிலம் எதை சேர்ந்ததோ, கோயில் முதலியவை நிர்வாகம் பண்ணும் மேனேஜர் பெயர், இதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்துல அனுபவத்தில் இருக்கிறவங்களோட பேர் இதுல வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பி பதிவேடுல வரும். வருவாய்த்துறையில 13 வகையான ஆவணங்கள் வச்சுட்டு வந்தாங்க. பி பதிவேடுல அந்த ஆவணங்கள் முழுமையாக வரும். இப்ப என்னன்னா, இந்த நிலங்கள் அனைத்தையும் அறநிலையத்துறையிடம் எந்த விதமான ஆவணமும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற குறிப்பு, இந்த குறிப்பு ஆங்கிலேயர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருந்தாங்க. எந்த நிலத்தோட வரிப்பங்கு ஆங்கில அரசுக்கு வராம வேற பயன்பாட்டுக்கு போகுதோ, அது நிறுவனமாக இருந்தால் எந்த நிறுவனத்திற்கு போகுது, என்ன பயனுக்கு போகுதுங்கிறத ரொம்ப தெளிவாக வருவாய்த்துறை ஆவணத்தில் எழுதி வைத்திருந்தார்கள். இந்த வருவாய்த்துறை ஆவணத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிலங்கள் அனைத்தும் அறநிலையத்துறைக்கு சொந்தம் என்றும் இந்த நிலங்களில் இருக்கும் மக்கள் அனைவரையும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்றும் இன்று அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது முற்றிலும் சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கை, இயற்கை நியதிக்கு முரணான நடவடிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிற ஒரு வழக்கு பொதுநல வழக்குகளாகத்தான் பெரும்பாலும் போடப்படுகிறது. இந்த வழக்குகள்ல பாதிக்கப்பட போற மக்களை யாரையுமே பார்ட்டியா சேர்த்ததில்லை. அரசு தரப்பை மட்டுமே பார்ட்டியாக சேர்த்து
அரசு தரப்பு எதிர்வாதம் வைக்கிறதே கிடையாது. இது இனாம் நிலம், இதுக்கு கோயிலுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த நில உரிமையை கேட்கணும்னா அதற்கான முறையான சட்ட விதிகளை தான் ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த விதமான